குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் சாவித்திரி ஒரு மந்திர திறவுகோல் பாகம் 4 கேண்டோ 2 சத்யவான் நேற்றைய தொடர்ச்சி. சாவித்திரி முதலில் சத்யவான் வருவதை கவனிக்கவில்லை. சாவித்திரியின் பார்வையானது கண் முன்னால் விரிகின்ற அனைத்து காட்சிகளையும் இசையுடன் கூடிய ஒரே கண்ணோட்டத்துடன் பார்க்கிறது. உயிர் வாழ்வின் அனந்த கோடி வடிவங்களையும் பாராபட்சமின்றி பார்க்கின்ற அவளது பார்வையானது அந்த காட்சிகள் கொண்டு அவளுடைய விழி என்னும் கருவூலத்தை நிறைக்கிறது. ஆகாயம், மலர்கள், மலை, நட்சத்திரம் என எல்லாவற்றையும் ஒரே கண்ணோட்டத்துடன் அது பார்க்கிறது. சாவித்திரியின் பார்வையானது பசுமையும் பொன் வண்ணமுமாக துலங்கும் உறக்கமார்ந்த புல்வெளியையும் மெதுவாக வீசிய காற்றில் அசைந்தாடுகின்ற புல்வெளிகள் கொண்ட மேய்ச்சல் நிலங்களையும் பறவைகளின் கூவல்களை எதிரொலித்து கொண்டிருக்கின்ற மரங்களின் கிளைகளையும் ஒருங்கே நோக்குகிறது. சாவித்திரி இயற்கை விழிப்புணர்வுடன் நோக்கும் திறன் பெற்றவளாக இருக்கிறாள். தன்னை சுற்றிலும் உள்ள இயற்கை காட்சிகள் அனைத்தையும் விழிப்புடன் கண்காணித்தவாறு சாவித்திரி வந்து கொண்டிருக்கிறாள். மானுட உயிர் வாழ்வின் மீது அவள் இன்னும் முழுமையாக கவனம் செலுத்தவில்லை. அனந்தனிடமிருந்து வந்துள்ள அவள் ஜடத்தின் எல்லைகளுக்குள் ஆர்வத்துடன் தன்னை சிறைப்படுத்திக் கொள்கிறாள். மானுட உடலில் குடிக்கொண்டிருக்கும் அமர்த்துவத்துக்காக போரிடும் மற்போர் வீராங்கனையாக அவள் இருக்கிறாள். மானுடத்துக்கு பெருமை சேர்ப்பவளாக, ஆற்றல் மிக்கவளாக, உணர்வின்மையோடு போராடும் இறை பேருணர்வு பொருந்தியவளாக அவள் இருக்கிறாள். சாவித்திரியின் விழிகள் சத்தியவானின் வடிவத்தில் திரையிடப்பட்டுள்ள ஒரு கடவுளின் பிம்பத்தை பார்க்கின்றன. சிந்திக்கும் திறன் பெற்ற உன்னதமான தலை சிறந்த ஒருவனாக, நட்சத்திரங்கள் பேரழகுக்கு ஈடான அழகு பொருந்தியவனாக இருக்கின்ற சத்தியவானை அவள் பார்க்கிறாள். ஆனால் முதலில் அவளது பார்வை வெற்று பார்வையாக இருக்கிறது. அனைத்தையும் கலை கண்ணோடு பார்க்கின்ற கலை ஞானமானவன் தன்னுடைய படைப்புக்கு தற்சமயம் தேவைப்படாத அம்சங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தராமல் தனது நினைவின் நிழலார்ந்த அறைகளில் அவற்றை ஒதுக்கி வைப்பது போன்று சாவித்திரியின் பார்வையும் பொதுவான பார்வையாக இருக்கிறது. A look eternal decides our ill-poised fate. Thus in the hour that most concern her all. Page number 394. Wandering unwarned by the slows of his mind, the heedless scout beneath her tempting lids admired indifferent beauty and cared not to wake her body spirit to its king. Page number 395.